அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மொழிகள் போர்ட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ண போற அடாப்டிவ் லேர்னிங் மாடியூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அடாப்டிவ் லேர்னிங் மாடியூல்ஸ்ல லெவல் பேஸ்ட் கண்டென்ட் சில முக்கியமான லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் காம்பிடென்சிஸ் பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பேசிக் vocabulary of isolated words and phrases, simple social interactions and expressions போன்ற இண்டிகேட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். இந்த அடாப்டிவ் லேர்னிங் மாடியூல்ஸ் மொழிகள் போர்ட்டலில் மை லேர்னிங் ஜேர்னியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கஸ்டமைஸ் லேர்னிங் ஜேர்னி கொடுக்கறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சிஸ்டம் என்கிற அடிப்படையில் அவங்களோட லேர்னிங் ஜேர்னியை தொடருவாங்க. அதனால் டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணி இருக்கிறத உறுதி செய்து கொள்ளவும். இப்போது mozhigal.tnschools.gov.in என்ற இணையத்தில் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸோட எம்இஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் செய்து லாகின் பண்ணலாம். இங்கே மை லேர்னிங் ஜேர்னியை ஸ்பீக் வித் மீ கீழே கண்டுபிடிக்கலாம். இதில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணி இந்த அசஸ்மெண்ட்டை தொடங்கலாம். இங்கே இருக்கிற ரெக்கார்ட் பட்டன் கிளிக் செய்து இந்த சென்டென்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். அசஸ்மெண்ட் முடிந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங் ஃப்ளூவன்சி பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலில் பிளேஸ் பண்ணப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்ஸை கரெக்டாக ரீட் பண்ணால் டைரெக்டாக லெவல் 4லையும் இல்லைன்னா லெவல் 1 to 3ல ஏதாவது ஒரு லெவலில் அவங்க ரீடிங் ஃப்ளூவன்சிக்கு ஏற்ப பிளேஸ் பண்ணப்படுவாங்க. இங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லேர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மை லேர்னிங் ஜேர்னியில் மொத்தமாக 7 லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1 to 3ல 3 to 5 syllable வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்சஸ் கொடுக்கப்பட்டு இருக்கும். லிசன் அண்ட் ஸ்பீக் ஃபீச்சர் மூலமாக இந்த 3 லெவல் செயல்படும். அடுத்து லெவல் 4 to 7ல இருக்கிற புது ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஃபார்ம் அ சென்டென்ஸ் யூசிங் த வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சில வேர்ட்ஸ் ஜம்பிள்ட் ஆர்டரில் இருக்கு. இந்த சென்டென்ஸை நம்ம கெஸ் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கடினமாக இருந்தால் இந்த லிசன் ஐகானில் கரெக்டான சென்டென்ஸை கேட்டு இந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் த பாய் இஸ் சேயிங் தேங்க்யூ டு ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு இருக்கு. ஒருவேளை தவறாக அரேஞ்ச் பண்ணிட்டா இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். அப்போ நம்ம வேர்ட்ஸை அன்செலக்ட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இந்த ரெக்கார்ட் ஐகான் அப்பியர் ஆகும். அதே சென்டென்ஸை ரெக்கார்ட் பண்ணி அடுத்த செஷனுக்கு மூவ் ஆகலாம். இரண்டாவதாக fill in the blanks with pictures. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பிக்சர் அண்ட் fill in the blank கொடுக்கப்பட்டு இருக்கு. பிக்சர் கிளிக் பண்ணுறப்போ அந்த பிக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் நம்ம ஒரு கார்பெண்டரை பார்க்க முடியுது. கொஸ்டினில் his father is a கேட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இந்த ரெக்கார்ட் ஐகான் அப்பியர் ஆகும். அதே சென்டென்ஸை ரெக்கார்ட் ஐகான் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் செய்து அடுத்த செஷனை கண்டினியூ பண்ணலாம். இறுதியாக லுக் அட் த பிக்சர் அண்ட் ரெக்கார்ட் த கரெக்ட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு ஒரு பிக்சர் வித் கொஸ்டின் அண்ட் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சரை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு பையன் தூங்குறத நம்ம பார்க்கலாம். இங்கே கொஸ்டினில் வாட் இஸ் த பாய் டூயிங் இன் த பிக்சர்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண பிறகு ரெக்கார்ட் ஐகானில் அதே ஆன்சரை த பாய் இஸ் ஸ்லீப்பிங்னு சொல்லி ரெக்கார்ட் செய்து அடுத்த செஷனுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு லெவல்லையும் P1, P2, P3, P4 என்று 4 ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு S1 என்கிற ஷோகேஸ்க்கு போவாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கப்படும். S1-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. ஒருவேளை S1ல ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஃபீட்பேக்கில் எந்த வேர்ட்ஸ்லாம் அவங்க சரியாக ரீட் பண்ணலைன்னு இண்டிகேட் பண்ணி அவங்க P5க்கு மூவ் ஆவாங்க. P5, P6, P7, P8னு 4 ப்ராக்டிஸ் முடித்த பிறகு S2 என்கிற இரண்டாவது ஷோகேஸை அட்டென்ட் பண்ணுவாங்க. இதில் கம்ப்ளீட் பண்ணவங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. இல்லைன்னா திரும்ப P1க்கு மூவ் ஆவாங்க. இது போல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ஷோகேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி
அவங்க லேர்னிங் ஜேர்னியை அவங்க ரீடிங் ஃப்ளூவன்சிக்கு ஏற்ற மாதிரி தொடருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.